ஹாய் மக்களே! டெய்லி காலையில எழுந்தோனே பார்த்தீங்கன்னா, காப்பி குடிக்க போற கால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, கொய்யா மரத்த நோக்கி அப்படியே போக ஆரம்பிச்சுச்சு மக்களே. ஏன்னா காலையில நம்ம இந்த கஷாயம் தான் குடுக்கணும். இந்த கஷாயம் குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது பரங்கிக்காய், எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஐயோ! இதெல்லாம் நெனச்சாலே நமக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே தாங்க முடியாத ஒரு வேதனை வரும் காலையிலே. காலையில ஏதாவது ஒரு காப்பிய குடிச்சிட்டு ஒரு பஜ்ஜி, கிஜ்ஜி ஏதாவது சாப்பிடுற வாய்ப்பு இந்த மாரி கஷாயம் மாத்துது அப்படின்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோதனைக்கு மேல சோதனை. என்ன பண்றது? அடுத்த ஒரு ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிடணும்னு சொல்லிட்டு டாக்டர் நம்ம பயமுறுத்தி விட்டுருக்காருன்றதுனால, சரி எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணுன்றதுனால, இந்த காலையில ஏந்தவுடனே இந்த இலைய பறிச்சாச்சு. பறிச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டினா பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த கலர் இந்த மாதிரி கலர் வரணும் மக்களே. அப்பதான் அந்த கொய்யா இலையில இருக்க ஜூஸ் எல்லாமே சாரெல்லாம் அப்படி இறங்கியிருக்கும். இத அப்படியே நம்ம மூக்க புடிச்சிட்டு அப்படியே குடிக்கணும் கொஞ்ச நேரம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இது உள்ள போவாது தொண்டைக்குள்ள. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்கூல் பசங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போறதுக்கு அடம் பிடிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்க தொண்டை, இந்த மாரி கசாயம்லாம் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, போகவே போகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 1 மணி நேரத்தில இந்த பரங்கிக்காய் ஜூஸு. இதெல்லாம் போகவே போகாது. நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு 2, 3 நாள் அப்டி தொண்டையில உள்ள விட்டு நம்ம அப்டியே குத்துனா தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5 நாளைக்கு அப்புறம் அதுவே பழக ஆரம்பிச்சுரும். இதுதான் நம்ம குடிச்சாகணும் அப்டின்ற மாதிரி பழக ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அதுவே உள்ள போயிடும். நீங்க இந்த மாதிரிலாம் அ கஷாயம் குடிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் ஹேப்பியாக இருங்க மக்களே. பாய் மக்களே.